ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி சூப்பராக ராகி ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, நம்ம டின்னருக்கு கூட செய்யலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கப் உளுந்து எடுத்து 3 hours ஊற வச்சுருக்கேன். இப்போது 3 hours ஆயிடுச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இதை மாற்றிக்கலாம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். கூடவே அரை கப்பு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப்பு தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். நம்ம உளுந்து எடுத்த அதே கப்பு அளவு 2 கப் ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதே கப்பு அளவு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும். இதை நம்ம இனி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு 2-3 பீட் விட்டு எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம அது மிக்ஸ் ஆனால் போதும். ராகி மாவும் உளுந்து மாவும் ரெண்டும் மிக்ஸ் ஆனால் போதும். ரொம்ப அரைக்கணும்னு தேவையில்லை. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இனி பொங்கட்டும். ஒரு 10 to 12 hours நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ மார்னிங் ஓப்பன் பண்ணியாச்சு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வாட்டர் எதுவும் நான் ஆட் பண்ணலை. தேவைப்பட்டால் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சோடா உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை. வெறும் 3 பொருட்கள் மட்டும்தான். ராகி மாவு, உளுந்து, தேங்காய், இவ்வளோ தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். சூப்பராக நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி ஆப்பம் செய்யலாம். இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சு. ஆப்பம் ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். சூப்பராக ராகி அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவும் இது மாதிரி செய்யலாம். ராகி மாவில் அதிக சத்துக்கள் நிறைந்திருக்கு. கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து எல்லாம் அதிகமாகவே இருக்குது. இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தோன்னா நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். கேழ்வரகு அடிக்கடி நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கும் போது நம்ம உடல் எடையை சீராக வைக்கவும், நம்ம சர்க்கரையின் அளவை சீராக வைக்கவும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நம்ம எலும்புகளையும் பற்களையும் இது ஸ்ட்ரென்த்தாக வைக்க ஹெல்ப் பண்ணுது. டெய்லி ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி வெரைட்டியாக நீங்களும் செய்து பாருங்கள். சூப்பராக வரும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது கூட சிக்கன் குழம்பு வச்சு தான் நான் இன்றைக்கி சர்வ் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ராகி இட்லி ரெசிப்பியும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதை போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட தக்காளி சட்னி, பீனட் சட்னி எல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூப்பராக நம்ம ராகி அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Bye bye.